பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. நமது தாவீதின் கூடார ஊழிய குடும்பத்தை சார்ந்தவர்களும் நமது தேவ ஊழியர்களுமான சகோதரர் விஜய் ஜேசுதாஸ், சகோதரி சலோமி சுரேஷ் அவர்களின் அன்பு தாயாரும், அருமையான சகோதரர் விமல் அவர்களின் தாயாருமான திருமதி அன்னம்மாள் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். கடந்த 2 நாட்கள் முன்பதாக கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். ஒரு காரியம் என்னவென்றால், வருகிற இன்னும் 2 நாட்களில் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்கிறது. அவங்களுடைய பணி நிறைவு செய்ய போகிறாங்க. அதுக்காக தான் பல இடங்களில் போய் அநேகருக்கு அதுக்கு வரும்படி அநேகரை அழைத்தாங்க. அதுபடி ஆயத்தங்களை செய்துக்கிட்டு இருந்தாங்க. அதை விட இன்னொரு சிறப்பான ஒரு ஆயத்தம் என்னென்னா, அந்த சாத்தாங்குளத்தில் நடைபெற போகிற வியாழக்கிழமை நடைபெற போகிற அந்த ஃபங்க்ஷனில் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஒரு பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி அவர்களே அதை பாடி அதை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாடல் பாடுறது யாரு முன்னாடியும் அவங்க பாட மாட்டாங்க. தனிமையாக பாடும்போது அருமையான சகோதரி மெர்லின் அந்த செல்லில் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க பாடின அந்த பாட்டை நம்ம இப்போ கேட்க போகிறோம். அதை கேட்டுட்டு நம்ம அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து அவங்க குடும்பத்துக்காக ஜெபிப்போம். டாக்டர் பில்லி கிரஹாம் ஒரு முறை விதமாய் சொல்லியிருந்தார், இன்னும் கொஞ்ச நாளிலே என்னுடைய மரண செய்தியை நீங்கள் கேள்விப்படுவீர்கள், அதை நம்பி விடாதீர்கள். அந்த செய்தி நீங்கள் கேட்கும்போது இதை விட மகிமையான ஒரு இடத்துக்குள் நான் பிரவேசித்திருப்பேன் என்று சொன்னார்கள். அதே போல தான் கடந்த வாரத்திலே நம்மத்தில் இருந்த அருமையான
அண்ணம்மாள் அவர்கள் இன்றைக்கு மகிமையான அவருடைய ராஜ்யத்துக்களை பிரவேசித்து இருக்கிறார்கள். ஆக இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, ஆனால் நித்திய வாழ்வு அது நிரந்தரமானது. நிலையில்லாத வாழ்விலிருந்து நிலையான வாழ்வு போயிருக்காங்க. அதனால் உண்மையிலே அந்த குடும்பத்தாரை உண்மையிலே கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு பிரதர் விஜய் அதுமாரி குடும்பத்தார் எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. எல்லாருமே நீங்கள் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா நம்ம ஒரு நித்திய வாழ்வுக்கு நேராக எல்லாருடைய எண்ணமும் சிந்தையுமே அதுதான். அந்த தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களை பலப்படுத்துவார், தொடர்ந்து ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய ஆவியானவரை தந்தரில் இருக்கிறார், அவர் உங்களை தாங்கி நடத்துவாராக. இன்னும் நம்ம மத்தியிலே தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள நம்முடைய அழைப்பை ஏற்று சகோதரர் செல்வகுமார் அவர்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கிறார்கள். கர்த்தர் இன்றைக்கு அவர் மூலமாய் நம்மோடு கூட பேசுவாராக. நம் கரங்களை